பீமை போல் லட்டு சாப்பிடும் நண்பர்களே, இது சிக்கமா காம்படிஷனுக்கு ரெடி ஆகுறதுல இன்னைக்கு நாள் 28 காலையில எந்திரிச்சோன்னே எங்க அப்பா லட்டெல்லாம் பேக் பண்ணணும்னு சொல்லிட்டு வேலையை கொடுத்துட்டாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு டைமை பார்த்தா மணி 8. இதுக்கு மேல அவுட் பஸ்ல தான் போக முடியும்னு சொல்லிட்டு சிக்கமா ஒரு காப்பியை போட்டு இன்னைக்கு வீட்டுல நோ நான்வெஜ்ங்கிறனால லஞ்சுக்கு சோயா சாண்ட்விச் செஞ்சு எடுத்துக்கிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸ் சாப்பிட்டுட்டு கொய்யாக்காவை கடிச்சிக்கிட்டே காலேஜை கிளம்பிட்டேன். அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு மேமுக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி அவுட் பஸ்ல வரேன்னு சொன்னதுக்கு இந்த பையன் என்ன பண்ணா போன் அடிச்சான் மேமுக்கு. இதான் சாக்குன்னு மேம் என்ன செஞ்சு போவீங்க, நம்ம வந்து இங்கே போவோம். ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது ஒரே சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்து பேக்கை தூக்கி போட்டுட்டு வெயில் அலைய போறோங்கிறதுனால சன்ஸ்கிரீம் அப்பிட்டு அட்மிஷன் கேட்கறக்காண்டி கிளம்பியாச்சு. அங்க போயிட்டு ஒரு மணி நேரம் அலைஞ்சிட்டு வீட்டுக்கு வரும்போது பாதாம் பால் அடிச்சுட்டு அப்புறம் லஞ்சுக்கு ரெடி பண்ணி வச்ச சாண்ட்விச்சை சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சோண்டு தயிர்ல மாம்பழம் எல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு அடுத்த மீல் ப்ரீ ஒர்க் அவுட் மீல் தான். அதை அடிச்சுட்டு ஜிம்முக்கு சரிட்டேன். ஜிம்ல இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு அருமையான தொடக்கரி ஒர்க் அவுட். இன்னைக்கு பூராமே குரூப்ஸும் ஆம்ஸ்டிங்க ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். பல்கிங்ல இருக்கனால வெயிட்லாம் நல்லாவே புஷ் ஆகுது. ஆனா முடிச்ச பிறகுதான் தலை தொங்கி போயிருது. அவர் லெக்குக்கு ஒரு 3 வேரியேஷன் போட்டு ஆப்ஸுக்கு ஒரு வேரியேஷன் போட்டு எல்லாத்தையும் கேப்சூல கொடுக்குறேன். வேணா சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஜிம்மை முடிச்சுட்டு இன்னைக்கு பைக் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்ப நடந்து வரதை பார்த்துட்டு நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் பாபோ நான் இறக்கி விட்டுறேன்னு சொல்லிட்டு சொன்னாரு. அப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்து போஸ்ட் ஒர்க் மில்க்கு பன்னீர் அடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ஹை ப்ரோட்டீன் ஓட்ஸ் சாப்பிட்டுட்டு அப்புறம் கிரியேட்டினையும் ஃபிஷ் ஆயிலையும் முழுங்கிட்டு அப்புறம் கடைசியா தூங்க போறதுக்கு முன்னாடி பால்ல சத்துமாவை கண்டு சாப்பிட்டு நீங்க நாளை முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் சிக்கமா இருங்க.